ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த vlogல வந்து நம்ம அகெயின் காஷ்மீரில் ஒரு அமேசிங்கான பிளேஸ்க்கு தான் வந்து போயிட்டுருக்கோங்க. காஷ்மீரில் எக்கச்சக்கமான பிளேசஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நாங்கள் வந்து போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெஹல்கம். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன் காஷ்மீர். ஸோ நீங்கள் யாராவது வந்து காஷ்மீர் வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா பெஹல்கம். பெஹல்கமில் வந்து கம்ப்ளீட்டாக சீனிக் பியூட்டி தான் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. நாங்களும் வந்து எப்படிடா இருக்கும் பெஹல்கம்னு ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நாங்கள் போனோம். பட் போக போக அந்த ரூட் ஆகட்டும், அந்த வியூ ஆகட்டும், ஸ்னோ மவுண்டன்ஸ் ஆகட்டும், இட் வாஸ் அமேசிங் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் வியூவாக இருந்துச்சு. நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து நமக்கு இந்த பெஹல்கமில் இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளீட் vlogகும் வந்து பார்த்திங்கன்னா பெஹல்கமில் நாங்கள் வந்து நிறைய வேலிஸ் போகிறோம். அந்த வேலிஸ் பற்றி தான் இருக்க போது. அது என்னென்ன வேலிங்கிறது வந்து நான் ஒன் பை ஒன்னாக வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப்பே பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ் ஐ செட், பெஹல்கமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடம் வந்து உங்களுக்கு பார்க்குறது இருக்குங்க. அதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மினி ஸ்விட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடமே வந்து இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெஹல்கமில் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோடனே அவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போனி எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க ஒரு இடத்துல. ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து உங்களை போனியில் தான் மோஸ்ட்லி வந்து கூட்டிகிட்டு போவாங்க அந்த மினி ஸ்விட்சர்லாண்டுங்கிற இடம். அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீனிக் வியூவாக தான் இருக்கும். பட் நாங்கள் வந்து அதுக்கு வந்து போகலை, பிகாஸ் வெரி எக்ஸ்பென்சிவாக வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் நீங்கள் யாராவது வந்து பெஹல்கம் வந்து காரில் வரீங்கன்னா டெஃபினெட்லி பை ரோட் நீங்களே வந்து போகலாங்க. பட் அவங்க நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து போனி தான் எடுக்கணும், இல்லை நீங்கள் இங்கேருந்து வந்து வேறு ஒரு டாக்ஸி தான் எடுத்து வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பெரிய வெஹிக்கிளில் போனனால, இல்லை நீங்கள் இவ்வளோ பெரிய வெஹிக்கிளில் எடுத்துகிட்டு போக முடியாதுன்னெலாம் சொன்னாங்க. பட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்து தாராளமாக உங்களோட காரில் வந்து சின்ன காரில் வந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களே வந்து அந்த மினி ஸ்விட்சர்லாண்ட் பிளேஸ்க்கு வந்து நீங்களே வந்து போகலாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து போனிலாம் வந்து எடுக்காதீங்க. போனிக்கெலாம் பயங்கர எக்ஸ்பென்சிவாக கேட்பாங்க. லைக் 3000 per போனி, இல்லைனா 2500 per போனி வந்து கேட்பாங்க. ஸோ அதில் வந்து தேவையே இல்லாமல் பணம் கொடுத்து கம்ப்ளீட்டாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மினி ஸ்விட்சர்லாண்ட். இன்றைக்கி வந்து நாங்கள் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 3 வேலி, ஏபிசி வேலின்னு சொல்லுவாங்க. ஸோ பெஹல்கம் போனீங்கன்னாவே எல்லாருமே உங்களுக்கு சொல்லக்கூடிய வேலிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி வேலி. ஸோ ஏபிசி வேலினா ஃபஸ்ட்டு ஆரு வேலி, பெத்தாப் வேலி அண்ட் சந்தன்வாரி வேலி. நாங்கள் இன்றைக்கி வந்து போகிற வேலி வந்து எதுன்னு பார்த்திங்கன்னா ஆரு வேலி. இந்த கம்ப்ளீட் vlogகும் உங்களுக்கு வந்து ஆரு வேலி பற்றி தான் இருக்க போகுது. ஆரு வேலி பற்றி குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறேன். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் அமேசிங்கான இந்த ட்ராவல் டு ஆரு வேலி வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதோட வியூவே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இங்கே வந்து நிறையா வந்து பெருசாக வந்து சொல்கிறதுக்குங்கிறத விட பார்க்குறதுக்கு தான் வந்து விஷயங்கள் ஜாஸ்தி. ஸோ கண்டிப்பாக வந்து எங்கள் கூட வந்து நீங்களும் இந்த ஆரு வேலியோட அந்த வே வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆரு வேலி பற்றி கொடுக்குறேன். பெஹல்கமில் வந்து இந்த ஆரு வேலி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் டாக்ஸி, ஒரு டாக்ஸி எடுத்துகிட்டு போகலாங்க. இந்த மாதிரி டாக்ஸிஸ்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2000லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வந்து அது கேட்டுக்கணும், பார்கெயின் பண்ணி தான் நீங்கள் போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பெஹல்கம்லேருந்து ஆரு வேலிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50 minutes வந்து உங்களுக்கு ட்ராவலிங் டைம் இருக்குங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான வியூவாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெஹல்கமோட அந்த ஸ்மால் டவுனுன்னு சொல்லலாம். இங்கேருந்து அப்படியே போகிற வழியெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து ஸ்னோ வந்து பார்த்துட்டே தான் நீங்கள் போவீங்க. உங்களுக்கு வியூவே வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஆரு வேலி வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா சீனிக் மிடோஸ், அந்த பியூட்டிஃபுல்லான சீனிக்கான நேச்சுரலான வியூ, நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ட்ரெக்கர்ஸ்லாம் வந்துட்டு இங்கே குட்டி குட்டி வில்லேஜ்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து நிறைய ட்ரெக்கர்ஸ்லாம் வந்து போவாங்க. லைக் கொலாய்ஹோய் கிளேசியர், அதுக்கப்புறம் தர்சார் மர்சார் லேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் கத்ரிங்நாக் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடங்கள் வந்து ஆரு வேலி போகிற வழியிலேயே வந்து இருக்குங்க. ஸோ ட்ரெக்கர்ஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த ஆரு வேலி. அதே மாதிரி இந்த பெஹல்கமில் நான் மினி ஸ்விட்சர்லாண்டு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பைசாரன் வேலி. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்னு சொல்லணும் இந்த பைசாரன் வேலி. லைக் ஃபுல்லாக க்ரீனரியாக நமக்கு ஸ்விஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. பட் ஸ்விட்சர்லாண்ட் பார்த்தவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குமான்னு எனக்கு தெரில. பட் இந்தியாவில் வந்து யாருமே ஸ்விட்சர்லாண்ட் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக பைசாரன் வேலி வந்து ஒரு அமேசிங்கான விஷுவல் ட்ரீட்டாக தான் அங்கே இருக்கும்.
நீங்க வந்து பஹல்காம் வரும்போது, அதுவும் வந்து ஒரு டூரிஸ்ட் பெர்சனோட நீங்க லோக்கல் அந்த டூரிஸ்ட் பெர்சனோட நீங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, உங்கள கண்டிப்பா வந்து ஏபிசி வேலி வந்து கூட்டு போவாங்க. ஆனா நீங்க யாராவது வந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த ஏபிசி வேல்யூ வந்து மிஸ்ஸே பண்ணாதீங்க. கண்டிப்பா மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு நான் ஷூரா சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு 2000, 3000 குடுத்தா கூட, உங்களுக்கு வந்து அமேசிங்கான வியூ இருக்குங்க. ரொம்ப ஒரு சைலண்ட்டா, ஒரு பீஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து சூப்பரான ட்ராவல் பண்ணி நீங்க போயிட்டு வரலாம். இந்த வேலிஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேலி வந்து பார்த்தீங்கன்னா, பெத்தாப் வேலி. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நேச்சுரல் பியூட்டி போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த வியூவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆரு வேலியும் வந்து ஒரு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் லைக் வியூ தான். பட் அதை விட பெத்தாப் வேலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அது இல்லாமல் சந்தன்வாரி வந்து இன்னுமே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்னோ தான் அங்கேயுமே. ஸோ இது 3 வேலியில் வந்து இந்த ஏபிசியில் வந்து பார்த்திங்கன்னா பெத்தாப் வேலி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஆரு வேலிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணுன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரி ஃபீ வந்து இருக்குங்க. லைக் ₹25 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த ஆரு வேலியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆரு வேலின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அங்கே போய் நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுக்கலாம். நிறைய போனீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் ஷாப்பெல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நிறையா இந்த ஷால் அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஷாப்பிங்லாம் வந்து பண்ணலாம். அதே மாதிரி நூடுல்ஸ் இருக்கும், கார்ன் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு சீனிக்கான ஒரு பியூட்டியை போய் நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டு வரலாம் ஆரு வேலியில். மற்றபடி வந்து பெருசாக வந்து இல்லை. நீங்கள் வந்து ட்ரக்கிங் போகிறவங்களுக்கு வந்து நிறைய மவுண்டன்ஸ் அப்படியே அந்த ஆரு வேலியிலேருந்து அப்படியே நீங்கள் ரொம்ப தூரம் வந்து யூ கேன் கோ ஃபார் அ ட்ரக்கிங், ஒரு வாக் மாதிரியெல்லாம் போயிட்டு வரலாம். அது வந்து உங்களுக்கு அமேசிங்கான ஒரு வியூவாக இருக்குங்க. அதே மாதிரி பெஹல்காம் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபாரஸ்ட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டல் கிளியர் லேக்ஸ் எல்லாம் இங்கே பெஹல்காமில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரீஸி ரொம்ப காமாக இருக்கும். இந்த வில்லேஜே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனது வின்டர் இல்லாமல் நமக்கு வந்து சம்மர் டைமில் போனீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ் வந்து இந்த பெஹல்காம்னு சொன்னாங்க. பிகாஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து க்ரீனரியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பெஹல்காமில் வந்து இந்த 3 வேலி ஏபிசி வேலி வந்து உங்களுக்கு பார்க்கணுன்னா ஆல்மோஸ்ட் வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 hours கிட்ட வந்து ஆகுங்க. ஆரு வேலி, பெத்தாப் வேலி, சந்தன்வாரி வேலி 3மே வந்து லைக் ஆல்மோஸ்ட் 3 hours to 3.5 hours நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ நீங்கள் யாராவது வந்து பெஹல்காம் வந்து பிளான் பண்ணிங்கன்னா ரொம்ப ஏர்லியாகவே வந்து பிளான் பண்ணுங்கள். பிகாஸ் ஆரு வேலையெல்லாம் போயிட்டு அவசரமாக நீங்கள் வர தேவையில்லை. நீங்கள் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸாக வந்து உட்காந்துட்டு நாங்கள் நூடுல்ஸ்லாம் வந்து சாப்பிட்டோம். சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். ஆரு வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆரு வேலிக்குள்ளே வந்து போயிடலாம். ஸோ அந்த வே தான் அங்கே மெயினாக வந்து அந்த ட்ராவலிங் தான் உங்களுக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சூப்பர்பாக இருந்துச்சு எங்களுக்கு போகும்போது. சின்ஸ் இட்ஸ் அ வின்டர் நாங்கள் நிறைய ஸ்னோ வந்து பார்த்துட்டே போனோம். ஸோ நீங்கள் வரீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சம்மர் தான் வந்து நான் சொல்லுவேன். மோர் தென் வின்டரை விட சம்மர் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போது பியூட்டிஃபுல்லான மியூசிக்கோடு நம்ம அப்படியே வந்து ஆரு வேலி வந்து ரீச் பண்ணிடலாங்க.
பெஹல்கமில் வந்து ஏபிசி வேலி. ஸோ ஏபிசி வேலி ஆஸ் ஐ செட், A for ஆரு வேலி, B for பெத்தாப் வேலி அண்ட் C for சந்தன்வாரி. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஆரு வேலி வந்து வந்திருக்கோங்க. இட்ஸ் அமேசிங் பிளேஸ். ஐயோ சூப்பர்பாக இருக்குது. அந்த வியூ ஆகட்டும், எவ்ரி திங் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த கம்ப்ளீட் vlogமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆரு வேலி தான் வந்து பார்க்க போகிறீங்க. பிகாஸ் ஏபிசின்னு 3மே கமெண்ட் பண்ணலான்னு நினச்சேன். பட் எவ்ரி திங் ஈச் பிளேஸ் இஸ் ஸோ யூனிக் அண்ட் ஸோ டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோவே போட்டலாம். அதுவே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆரு வேலியோட கம்ப்ளீட் வியூவும் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்த ரூட் எல்லாமே பார்த்திங்கன்னா இட் இஸ் அமேசிங் வியூ ஆஃப் காஷ்மீர். கண்டிப்பாக வந்து பெஹல்கம் வந்து காஷ்மீரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து காஷ்மீர் வரீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெஹல்கம் வாங்க. ஸோ பெஹல்கமில் வந்து மெயினே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி வேலி. ஸோ இப்போது இதுதான் வந்து கம்ப்ளீட் வியூ ஆஃப் ஆரு வேலி. ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ எங்களோட சேர்ந்து அப்படியே நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கோடு அப்படியே இந்த வியூ வந்து பார்த்துட்டே வாங்க. ஸோ இங்கே வந்து பெருசாக சொல்கிறதுக்குன்னு வேறு ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. பட் வியூ வந்து பார்க்கலாம், அவ்வளோதான். இட்ஸ் அ அமேசிங் வியூ பாயிண்ட். மின்ட்டு இந்த பக்கம் திரும்ப லைட்டா. இங்கே அம்மா பாரு, அம்மா பாரு, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் அம்மா பாருடா. ஆரு வேலியில் இதை தாண்டி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். நாங்கள் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டோம். ஸோ அதெல்லாம் தான் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே வந்து கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்தன்வாரி. போகிற வழியில் அப்படியே பெத்தாப் வேலி பார்த்துட்டு அப்படியே சந்தன்வாரி வந்து நாங்கள் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் vlog வந்து பார்த்திங்கன்னா பெத்தாப் வேலி அண்ட் சந்தன்வாரி அது ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் இன்னும் காஷ்மீரோட பியூட்டிஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேங்க. அது வரைக்கும் see you, tata, bye bye.